ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க சசிகலா உரிமை கோரியிருக்கிறார். சுபாஷ் சொல்லுங்க, இன்னைக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்து சசிகலா தரப்பினர் என்னவெல்லாம் கூறுகிறார்கள்? நிச்சயமாக நம் கடந்த 2 நாட்களாக பார்த்து வரும் இந்த அரசியல் நகர்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல நம்மளுக்கு புரிய வருகிறது. தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா நேற்றைய தினமான ஆளுநரை சந்தித்தார். அவருடன் 10 அமைச்சர்களும் சென்று சந்தித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதன் பின்னராக இங்கே போயஸ் தோட்ட இல்லத்தில் அவர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகாக எந்த ஒரு அறிவிப்பும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது போன்ற நிகழ்வுகள் எதுக்கும் நடைபெறவில்லை. பின்பாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நிச்சயமாக ஆளுநர் தங்களை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்றைய தினமானது அதற்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அவர்கள் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகாக ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆளுநர் அவர்கள் இது தொடர்பான விளக்கத்தை மத்திய அரசிடமும் அதே போல குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்திடமும் இதை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பாக அந்த சாராம்சங்கள் கொண்ட இந்த அறிக்கையை எது சார்ந்த அறிக்கையாக இருக்கும் என்பதை ஆளுநர் மட்டுமே அறிந்திருப்பார். அதற்கான தகவலை அவர் இன்று வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தான் நிலவுகிறது. மணிமாறன், அதிமுக தரப்பு தொடர்ச்சியாக அவர்கள் கூறக்கூடிய ஒரே விஷயம், தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆகவேதான் அந்த எம்எல்ஏக்களின் கடிதத்தை நாங்கள் நேரடியாக ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறோம். ஆளுநர் நிச்சயமாக தங்களுக்கு இன்று ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்பார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று சசிகலா அவர்கள் கோரிக்கையை விடுத்ததற்கு பிறகாக இங்கே அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகாக இந்த தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். சுபாஷ், சசிகலாவிற்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க தடை ஏதும் இருக்கா? அப்படி தடை இருந்தாலோ இல்ல காலதாமதம் ஆனாலோ சசிகலா தரப்பினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அதற்கான எந்த சாராம்சங்கள் அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள் என்று தகவல்கள் இல்லை. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகாக ஆதரவு கடிதத்தை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய ஆதரவு கடிதத்தை சசிகலா அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து வழங்கியிருக்கிறார். இதுதான் இந்த மரபுதான் தொடர்ச்சியாக பின்பற்றப்படக்கூடிய மரபு. அதன் பிறகு இந்த விதிகள் எல்லாம் பின்பற்றப்பட்ட பிறகாக ஆளுநர் அவர்களை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் என்பதுதான் சட்ட விதியாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக தங்களுக்கும் பெரும்பான்மை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு ஆதரவு கடிதத்தையும் அவர் வழங்கியதாக தகவல்கள் இல்லை. இது போன்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து சட்ட வல்லுநர்கள் எந்த ஒரு சட்ட சிக்கல்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆளுநர் அவர்களிடம் ஆலோசிப்பார். அதன் பின்னர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை அறிவிப்பார். அதன்படியாகத்தான் அடுத்த கட்ட நகர்வுகளானது இந்த அரசியல் நகர்வுகளானது இருக்கும் என்று இருக்கிறது. சுபாஷ், டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட பலரும் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இல்லை, அவர்கள் அனைவருமே எம்எல்ஏக்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இப்பொழுது எம்எல்ஏக்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரம் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக நேற்று இரவு கூட நமது செய்தியாளர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். கல்பாக்கம் அருகே அவர்கள் அந்த பகுதியில் படம் பிடிக்கும் பொழுது சில அதிமுகவினர் அவர்கள் இங்கே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பகுதியில் தான் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் வாயிலாக தெரிவித்த கருத்து என்னவென்றால், எம்எல்ஏக்கள் அனைவருமே சுதந்திரமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக டிராபிக் ராமசாமி அவர் மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவும் அப்பொழுது விசாரிக்கப்படும் பொழுதுதான் இந்த தகவலானது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மணிமாறன்.